Motorola அவங்களோட Edge சீரிஸில் இப்போ புதுசாக Edge 2026 எடிஷன் அப்படிங்கிற புது ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் ரெகுலராக மோட்டோவில் எந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே மாதிரியான டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 6.3 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5200 nits அப்படிங்கிற உங்களுக்கு HDR மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரெகுலர் மோடில் 5200 வராது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 460 பிக்சல்ஸ் per inch நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTekோட Dimensity 7450 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் BGMI மாதிரி கேம்ஸ் விளாட்றீங்கன்னா மீடியம்லேருந்து ஹை கிராஃபிக்ஸ் வரைக்கும் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சோனியோட LYTIA 710 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது 122 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இந்த ஃபோன் IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கிரேடில் உங்களுக்கு 810H சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரு காம்பாக்டான ஃபோன் அப்படிங்கிறனால ஒரு 5000 mAhக்கான பேட்டரி, 68 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 7.22 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 160 grams. அண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோவோட ஓன் யூஐயான ஹலோ யூஐ எங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் இப்போதைக்கு யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட்ஸில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யூஎஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 57,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட். ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது இந்த ப்ரைஸில் லான்ச் ஆகாது, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ்லாம் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்தியா லான்ச் ஆகும்போது எப்படியும் ஒரு 30,000லேருந்து 35,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸ் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.